வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறையில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். இங்கே முத்து மீனா பேசிக்கிறாங்க. என்ன மீனா பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம அவங்க வீட்டாண்டையும் போய் பார்த்தாச்சு, ஆனாலும் அவங்களை கண்டுபிடிக்க முடியல மீனா அமைச்சிங்க. இந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து அதை பார்த்தாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம இவ்வளவும் பண்ணி அவங்க நம்மளுக்கு இப்படி பண்ணால் அது எப்படிங்க? அதாங்க எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அமைச்சிங்க. இந்த மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆமாம் மீனா, அதே தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். அவங்க நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவங்க ஒரு நன்றி கூட சொல்லாமல் அவங்க பட்டன் கிளம்பி போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது மீனா அமைச்சிங்க. இந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மீனா அது எங்கே பேசாமல் நம்ம பேசாமல் ஊருக்கு போயிட்டு ஏதாச்சும் கேட்டு பார்ப்போமா அமைச்சிங்க. இந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து அதே மீனா நான் வரும்போது அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பேசாமல் ஊருக்கு கிளம்பி போயிட்டு கொஞ்ச நாள் பாட்டி வீட்டில் இருந்துட்டு என்ன எதுன்னு விசாரிச்சா எல்லாம் தெரிய போகுது அமைச்சிங்க. முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பன் மீனா தான் ஆமாங்க கரெக்ட்னு நானும் தான் யோசிச்சுட்டு விஷயத்த நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சோம். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு உண்மையை நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க. அந்த உண்மையை நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறது நம்ம ஏதோ இன்வால்வ் ஆன மாதிரியே இல்லை அமைச்சிங்க. மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு வந்து ஆமாம் மீனா, அதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சே ஆகணும் அமைச்சிங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்காங்க. ஆப்பு இந்த மீனா வந்து சரிங்க நம்ம ரெண்டு பேரும் எப்போ கிளம்புறோம் சரி கேட்கும்போது முத்து வந்து இல்லை மீனா நீலாம் வராத, நீ வந்த அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். அம்மா வந்து எதுக்கு என்ன எதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நீ வராத நான் சவாரின்னு சொல்லிட்டு நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அமைச்சிங்க. முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு மீனா வந்து அது எப்படிங்க மாமா கிட்ட கூட சொல்லாமலா போகணும் அப்படின்னு கேட்கும்போது முத்து வந்து இல்லை நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ப மீனா வந்து ஓ அப்படிங்களா சரிங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ப முத்து வந்து எல்லாருக்குமே சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு சவாரி நான் வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும் அப்படின்னு எங்கள் முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ப முத்து வந்து அண்ணாமலையை தனியாக குடிக்கப்பா நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ப தான் அண்ணாமலைக்கு சொல்கிறா என்னடா ஆச்சு அப்படின்னு இந்த அண்ணாமலை இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. முத்து வந்து இல்லைப்பா இந்த மாதிரி கிறிஷோட விஷயத்த நான் எப்படியே கண்டுபிடிச்சா அவனை பாப்பிச்சு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போ தான் நம்மளுக்கு வந்து சேர்றான் அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் முத்து வந்து இல்லைப்பா நான் பாட்டு வீட்டுக்கு போகிறேன், அங்கே போயிட்டு அங்கே என்ன விஷயம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் பாப்பிச்சு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க நம்மளை வந்து ஓ அப்படியா சேர்றா அப்படி ஒன்றா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முத்து நம்மளையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து சரிப்பா யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாதீங்க நீங்களே அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு தான் நம்மளை வந்து சேர்றா அதில் நான் பார்த்துக்கிறேன் நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு நம்மளையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்தும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் வந்து முத்தும் கிளம்புறக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆப்பு மீனா அந்த எங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியும், ஆனால் கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க அமிச்சிங்க மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து அதான் நான் பார்த்துக்கிறேன் மீனா அமிச்சிங்க முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவுமே முத்து வந்து கிளம்பி பாட்டி வீட்டுக்கும் போகிறாங்க. இங்கே பாட்டி வந்து டே பேரண்டி என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் வந்துருக்க என்ன சர்ப்ரைஸா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆப்பு முத்து வந்து ஆமாம் பாட்டி திடீர்னு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதே மாதிரி ஒரு சின்ன வேலை ஒன்று முடிக்க வேண்டியது இருக்குது, அதான் உன்னையும் பார்த்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து கேட்டுருக்காங்க. ஆப்புங்க பாட்டு வந்து என்னடா ஆச்சு அப்படின்னா வேலைன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து நடந்த எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த கிறிஸ் இருக்காங்களா பாட்டி அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்த்தது டிஸ்சார்ஜ் ஆகி போனது அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனது எல்லா விஷயமும் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி வந்து என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் முத்து வந்து பார்த்தீங்களா பாட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி வந்து அது எப்படி அப்படி பண்ண முடியும், நீ இவ்வளோ உதவி பண்ணியிருக்க உங்கள்கிட்ட சின்ன உதவி கூட சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் முத்து வந்து அதான் பாட்டி எனக்கும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது, சரி அவங்க வீடு இங்கே தானே பக்கத்தில் இருக்குது நம்ம போய் பார்த்து கேட்டுருவோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து சரிடா பேராண்டி நீ சொன்ன மாதிரியே பண்ணிவிடுவோம் அப்படின்னு இந்த பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து சரிங்க பாட்டி நம்ம இப்போ கிளம்பி போவோமா, என்ன பாட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு முத்து கேட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து டேய் பேராண்டி உனக்காக தான்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு இந்த பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து சரி பாட்டி கிளம்பும் சொல்லி கேட்கும்போது பாட்டி வந்து இல்லை இப்போ தானே வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அதுக்கப்புறம் நம்ம சாயங்காலத்துக்கு மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு இந்த பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து இல்லை பாட்டி உடனே இந்த விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து ஓ அப்படியா சரிடா நீ சொல்லிட்ட வா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே கிளம்பி அந்த கிறிஷோட வீட்டுக்கும் போகிறாங்க. போகும்போது இங்கே பூட்டி இருக்குது. இங்கே பாட்டி வந்துட்டு என்னடா அவங்க அம்மா வந்து ஊருக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படி மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்போ வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி இங்கே இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து அதான் பாட்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஸ்கூலில் அப்படி தான் சொன்னாங்க, இப்போ வந்து வீடு பூட்டி இருக்குது சரி நம்ம பக்கத்தில் கேட்டு பார்ப்போமா அப்படின்னு இந்த முத்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புங்க பாட்டி வந்து கேட்டு பாடுறா அப்படின்னு இந்த பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து இறங்கி போயிட்டு பக்கத்தில் கேட்குறாங்க எங்கே அந்த அவங்க வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து இல்லைங்களே தம்பி அவங்களாம் வந்து ஒரு 6
6-7 மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஊரில் வந்து அந்த பையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு ஊருக்கே வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா வீடு வர பூட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ஐயோ தம்பி அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அவங்க அதிகமாக பேசவும் மாட்டாங்க, அதனால் அவங்கள பற்றிலாம் தெரியாது. ஆனால் இன்னும் ஒன்று எனக்கு தெரியும், அவங்களோட சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அந்த அம்மாவோட தங்கச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. அது ஒரு அட்ரஸ் சொன்னால் தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அட்ரஸும் வாங்கிக்கிறாங்க. வாங்கன்றேன் இங்கே பாட்டு வந்து என்ன பேரண்டி போமான்னு சொல்லி கேட்கும்போது முத்து வந்து போவோம் பாட்டி அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்பி அதே மாதிரி அவங்க பக்கத்தில் ஊருக்கு போயிட்டு ஸோ அவங்களோட தங்கச்சி வீட்டுக்கும் போகிறாங்க. போனோன்னா இங்கே வந்து நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து இல்லை அந்த அம்மாவுக்கு நாங்கள் தெரிஞ்சவங்க, ஸோ அவங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க, அதனால தான் வீட்டுக்கு வந்தாங்க என்னன்னு சொல்லி கேட்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் அப்படி மாதிரி இந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அவங்கள காணாமா அப்படின்னு அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து ஆமாங்க அவங்கள காணோங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரிங்க தம்பி நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து தான் சரிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் உள்ளே போயிட்டு சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து நடந்த எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க வந்து ஓ அப்படிங்களா, அப்போ அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களாமான்னு சொல்லி கேட்கும்போது முத்து வந்து ஆமாங்க அதில் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க வந்து அப்படியாப்பா சரி அவங்க இங்கெல்லாம் எதுக்கும் வரல, அது இல்லாமல் எனக்கு கான்டாக்டும் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து ஓ அப்படிங்களா சரிங்க, ஆனால் நான் ஒன்று கேட்பேன் நீங்கள் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை சொல்லுங்கள் தம்பி என்ன விஷயம் அப்படின்னு அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து இல்லை கிறிஷோட அம்மாவோட ஃபோட்டோ ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்பு முத்து வந்து கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இந்த உள்ளியும் போகிறாங்க. போகும்போது தான் இங்கே ரோகினோட அம்மா சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுமே யார் வந்து கேட்டாலும் என் பொண்ணை பற்றி சொல்லாதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்களே, நம்ம எப்படி இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, இவங்க வேணுமென்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இங்கே மனசுக்குள்ள நினச்சிட்டு ஸோ வெளியில் வராங்க. என்னம்மா ஃபோட்டோ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து இல்லைங்க தம்பி ஃபோட்டோ என்கிட்ட இல்லை அப்படி மாதிரி இங்கே ஒரு மாதிரி ரஃபாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆப்பு முத்து என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க எங்கிட்டலாம் ஃபோட்டோ இல்லை நான் மன்னிச்சிடுங்க அப்படி மாதிரி அவங்கள சொல்லிட்டு இருக்கேன். இங்கே முத்துக்கு ஒன்றுமே புரியல, எங்கே நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, எதுக்கு இப்போ ரஃபாக பேசுகிறீங்க அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே முத்துக்கு ஒன்றுமே புரியல. ஆப்புங்க பாட்டு வந்து அதான் கிளம்புன்னு சொல்கிறாங்களே வாடா அப்படின்னு இந்த பாட்டுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து சரின்னு சொல்லி ஸோ குழப்பத்தை வெளியிலும் வராங்க. ஆப்புங்க பாட்டு வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது முத்து வந்து இல்லை பாட்டு உள்ளே வந்து அவங்க நார்மலாக தான் போனாங்க, போயிட்டு வெளியே வந்து ரஃபாக பேசிகிட்டு இருக்காங்க, இதில் ஏதோ உண்மை மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியல முத்துங்கிட்டு இருக்காங்க. ஆப்புங்க பாட்டு வந்து அதான்டா நான் அதை யோசிச்சுட்டு தான் உன்னை வர சொன்னேன், இதில் ஏதோ ஒன்று இருக்குது கண்டிப்பாக இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து சரிங்க பாட்டி இப்போதைக்கு நம்ம எப்படி இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்னு முத்துங்கிட்டு இருக்காங்க. ஆப்புங்க பாட்டுங்க சரி விடு நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது. ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.